இந்த ஊர்ல சில பேரை பார்த்து கேட்பாங்க, எதுக்கெடுத்தாலும் ஒரு கோக்கு மாக்க கிறுக்குத்தனமா கோட்டித்தனமாவே பதில் சொல்லிட்டு இருப்பாங்க. என்ன கேள்வி கேட்டாலும் நாம கேட்ட கேள்விக்கும் அவன் சொல்ற பதிலுக்கும் கொஞ்சம் கூட ஒட்டவே ஒட்டாது. இவங்களெல்லாம் எங்கேருந்துடா பிடிச்சிட்டு வந்திய? இதான் அந்த கேள்வி. இப்ப இந்த கேள்விய அவரை பார்த்து எல்லாரும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏண்டா எங்களுக்குன்னே இதெல்லாம் தேடி கண்டுபிடிச்சு இழுத்து கொண்டாந்து இங்க உட்கார வைப்பீங்களாடா? அவர் வேற யாரும் இல்ல, ஐயா ஆளுநரை பார்த்துதான். ஏன்னா உண்மையில அவங்க அப்படி ஆளுநரை பார்த்து திட்டம் போதும் ஆளுநரை பயங்கரமா பேசும்போது எனக்கு உள்ளுக்குள்ள வருத்தம். ஏன்னா என்னதான் இருந்தாலும் அவர் ஒரு பெரிய மனுஷன். அந்த பெரிய மனுஷன் அப்படிலாம் பேசலாமா? அது தப்பு இல்லை. ஏற்கனவே ஒரு மாநிலத்தில் கவர்னராக இருந்து அதுக்கப்புறம் இங்கே ஒரு கவர்னராக அதுக்கு முன்னாடி பெரிய பெரிய படிப்பெல்லாம் படித்து அப்பேற்பட்ட மனுஷனை போயிட்டு அசிங்கமாக பேசுறது தப்பு. அசிங்கமானா எப்படி? அவரோட ஒசரத்துக்கு அவரை பற்றி அப்படியெல்லாம் பேசுறது தப்பு. ஆனால் இப்போ ஒரு வார்த்தை ஒன்று சொல்லியிருக்காப்புல, ஒரு அப்படியே உதுத்து இருக்காப்புலன்னு வைங்களேன், முத்தா உதுத்து இருக்காப்புல. அதை கேட்குறப்போ இவங்க கேட்கறது சரிதானோ ஒரு டவுட்டுப்பா. அப்படி என்ன தெரியுமா அவர் கேட்டாரு? பார்த்துருவோமா? மதியம் வணக்கம். இது மதியம் திருபாட்லா கூத்தடை கோப்பு. ஆளுநரை பார்த்து ஒரு கேள்வி கேட்கலான்னு இருக்கிற ஜென்ரலான கேள்விதான். ஆனா இதை கேட்கலாமா கேட்கக்கூடாதா? பரவாயில்ல, இருந்தாலும் கேட்டுருவோம். எதுக்கு உள்ளுக்குள்ள வச்சுக்கிட்டு? உண்மையிலே இவர் மனுஷனா? இல்லைப்பா, மனுஷனானா சாதாரண மனுஷனா, இல்லை தெய்வீக மனுஷனா, இல்லை அதுக்கும் அப்பாற்பட்டவரா? ஏன்னா இவரை பார்க்குறப்ப எனக்கு இந்த எந்திரன் படத்தில் ரஜினி ஒரு ரோபோ கிரியேட் பண்ணுவார்ல, அதே மாதிரி தான் இருக்கு. ஒருவேளை அந்த மாதிரி ஒரு ஹியூமனாய்டு ரோபோவாக கிரியேட் பண்ணி அதுக்கு ஒரு பேரை வச்சு நம்மக்கிட்ட கோத்து விட்டு வேடிக்கை பார்க்குறாங்களோ. ஏன்னா என்ன ப்ரோக்ராம் பண்ணியிருக்கிறாங்களோ அதுக்கு மட்டும்தான் செயல்படுது அந்த ரோபோ. ஐயா RN ரவி, அவரை பல பேர் கூப்பிட்றாங்க. RN ரவின்றாங்க, RN ரவின்றாங்க, RSS ரவின்றாங்க, இன்னும் என்னென்னமோ அடமொழியெல்லாம் வச்சு. உண்மையிலே எங்கள் ஐயா பிரதமருக்கு கூட இவ்வளவு அடமொழி அதுவும் ஆப்டானதில்லை, செட்டானதில்லை. ஆனால் இவருக்கு அப்படியே முழு பொருத்தமாக இருக்குது. இப்போ இந்த மும்மொழி கொள்கை ரொம்ப பயங்கரமாக ஓடிக்கிட்டு இருக்கலாம். அந்த மும்மொழி கொள்கைக்கு ஐயா ஆளுநர் ரவி ஒரு கருத்தை ஒன்று சொல்லியிருக்காப்புல. என்ன கருத்து சொல்லியிருக்காப்புலன்னா, மாணவர்கள் அவங்களுக்கு முழு உரிமை உண்டு. என்னென்ன எந்த மொழியை படிக்கணும் அப்படின்றதுல அவங்களுக்கு அவங்க தான் சூஸ் பண்ணணும். அதைத்தாங்க நாங்களும் சொல்கிறோம். புரியுதா புரியலையா? அதைத்தான் நாங்களும் சொல்றோம். தமிழ்நாட்டில் இது வரைக்கும் இந்த மொழியைத்தான் படிக்கணும், வேற எந்த மொழியையும் படிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஏதாச்சும் ஒரு சட்டம் போட்டிருக்காங்களா? சுதந்திரம் வாங்கின காலத்துல இருந்தே வச்சுக்கோமே, தமிழ்நாடு தனிநாடா தனி மாநிலமா புரிஞ்ச காலத்துல இருந்தே வச்சுக்கோமே, அப்படி எங்கேயாச்சும் ஏதாச்சும் ஒரு சட்டம் போட்டிருக்காங்களா? இல்ல இந்தி படிச்சா, இந்தி பேசுனா, இந்தி எங்கேயாவது டியூஷன்ல சொல்லி கொடுத்தா கூட அவங்கள பிடிச்சி ஜெயிலில் போட்டுருவோம்னு எங்கேயாவது சொல்லியிருக்காங்கல்ல. இங்கே இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் யார் யாருக்கு என்னென்ன விருப்பமோ எல்லாத்தையும் படிங்க. இது நல்லது, இது கெட்டது, இது உயர்ந்தது, இது தாழ்ந்தது, இது படிக்கலாம், இது படிக்கக்கூடாது அப்படின்ற சட்டம்லாம் இங்கே எதுவுமே கிடையாது. யார் இங்கே கட்டி போட்டு வச்சிருக்கா? இப்போ ஐயா சொல்றது அந்த கவர்மெண்ட் ஸ்கூலில் பிரைவேட் ஸ்கூலுக்கு ஈக்குவலான ஒரு இதை கவர்மெண்ட் ஸ்கூலில் கொடுக்கணும். அப்படி அதைத்தான் ஐயா சொல்ல வர்றார். அதாவது அந்த மாணவர்களை எது படிக்கணும் எது படிக்கக்கூடாதுன்ட்டு ஒரு உண்மை ஓப்பனாக பேசுவோமா? மும்மொழி கொள்கைன்றாங்க இல்லை. ஏன் தமிழ்நாடு முக்கியமாக பல பேருக்கு பல இது இருக்கலாம், அந்த ரீசன் இருக்கலாம். ஆனால் எனக்கு ஒரு ரீசன், தமிழ்நாட்டில் ஏன் மும்மொழி கொள்கையை அறிமுகப்படுத்தலை, ஏன் அதை எதிர்க்கிறாங்க? ரொம்ப சிம்பிள். இங்க ரெண்டாவது ஒரு லாங்குவேஜ் இருக்குல்ல, அது கம்யூனிகேஷன் லாங்குவேஜ் இங்கிலீஷ். அதை படிக்கவே இங்க பல பேர் திணறோம். போய் பாருங்க அதை படிக்கிறதுக்கு. ஏன்னா அந்த லாங்குவேஜ் நம்ம லாங்குவேஜுக்கு கொஞ்சம் கூட சம்பந்தமே இல்லாத ஒரு லாங்குவேஜ். இந்தியும் அப்படித்தான்.
ஆனால் இதை படித்தோனாலும், இந்த ஆங்கிலத்தை படித்தோனாலும் வெளியில் போகிறப்போ அங்கே உள்ளுக்குள்ளே அது தேவைப்படுது. எங்கேயாச்சும் ஒரு இடத்துல வேலைக்கு போனோம்னா பேசிக்காக வேலைக்கே விட்டுருங்க. இப்போல்லாம் ஒரு காலேஜில் படிக்க போனாலே, சிட்டியில் வந்து ஒரு காலேஜில் படிக்க போனாலே இங்கிலீஷ் தெரியலன்னா பெரிய பிரச்சனையாகுது. உண்மையிலே அவனுக்குள்ள ஒரு செல்ஃப் கான்ஃபிடன்ஸை உடைச்சிருது அது, இங்கிலீஷ் ஒழுங்காக பேசலைன்னா. ஆனால் இந்திய கற்றுக்கிட்டு ஸ்கூல் லெவலில் குழந்தைங்க மேலே திணிக்கிறாங்க சார். அதான் ஒரு குழந்தை 3 மொழி படிக்கணும்னு நினைக்கிறாங்க. அந்த இங்கேருந்து இப்போ இங்கிலீஷை ஏன் பண்ணுறேன்னு கேட்குறீங்க. இங்கே தமிழ் மீடியம் இருக்குது, இங்கிலீஷ் மீடியம் இருக்குது. இப்போ இவங்க கொண்டு வந்தாங்கன்னா ஹிந்தி மீடியம்னு ஒன்று கொண்டு வருவாங்க, அவசியம் கொண்டு வருவாங்க. இப்போ அதுதான் இங்கே நடக்க போகுது. அதுக்கு தான் இவங்க முழுக்க பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன் ஹிந்தி கொஞ்சம் கொஞ்சமாக வரும், இப்போ வராது. இன்னொரு 25 வருஷம் கழிச்சு தமிழ்நாட்டில் தமிழ் மீடியம், ஹிந்தி மீடியம். இப்போ அதுக்கு தான் இவங்க இங்கே உட்காந்து விதை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த இந்தியை நான் படித்தேன், அதாவது ஹிந்தி படித்ததுனால இவங்க எல்லாம் வந்து நல்லா இருக்காங்க ஹிந்தி படித்ததுனால அப்படின்னு ஏதாச்சும் யாரையாச்சும் ஒருத்தரை காமிங்கல. தமிழா இப்போ சிபிஎஸ்சி ஸ்கூல் கம்பேர் பண்ணுறோம்ல, சிபிஎஸ்சி ஸ்கூலில் அங்கே நடத்துகிறவங்களை கூப்பிட்டு வந்து சொல்லுங்க, ஐயா ஹிந்தி படிக்கிறதுனால தான் என் புள்ள அறிவாக இருக்குது, ஹிந்தி படிக்கிறதுனால தான் என் புள்ள வந்து பெரிய பெரிய கம்பெனிக்கு வேலைக்கு போகுது. இப்போ யூஎஸ், யூகே, ஆஸ்திரேலியா, இங்கே நியூசிலாந்து, ஜெர்மனி வேலைக்கு போகிறாங்கல்ல, ஹிந்தி படிச்சுட்டா போகிறாங்க. இங்கேயே பார்ப்போமே, தமிழ்நாட்டுக்குள்ளே இந்தியாவுக்குள்ளேயே பார்ப்போமே, இங்கே இந்தியாவுக்குள்ளே எங்கே வேணாலும் போங்க, பெரிய பெரிய கம்பெனி எடுங்க, ஹிந்தி படித்ததுனால உனக்கு முன்னுரிமை, உனக்கு அறிவு ஜாஸ்தி, எங்கேயாச்சும் ஏதாச்சும் சொல்கிறாங்களான்னு. அப்புறம் ஏன் சார் இதை கொண்டாந்து திணிக்க விடுறீங்க? இருக்கிறத அவன் வாழ்க்கைக்கு உபயோகப்படுறதை கொண்டாந்து கொடுத்தா பரவாயில்ல. ஒன்றத்துக்கும் உதவாத ஒன்றை என் வாயில ஏன் திணிக்க பார்க்குற அப்படின்றது தான் கேள்வி. இது ஐயா ஆளுநருக்கு தெரியணும், ஆளுநராக இருக்கிறவருக்கு அடிப்படையாக இது தெரியணும். அடுத்து இன்னொரு விஷயம் ஒன்று சொன்னாப்புல, என்ன சொன்னாப்புலன்னா வேலை வாய்ப்பை பற்றி. அதாவது இந்த ஹிந்தி படிக்காததுனால தான் தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்காம போயிருச்சு, கிட்டத்தட்ட அப்படித்தான் சொல்றாரு. நான் ஐயா ஆளுநர் இப்படியே கேட்போம், சரி ரைட்டு, உண்மையிலே எங்கள் மேலே உங்களுக்கு அவ்வளோ அக்கறை இருக்குது. வடநாட்டில் எவ்வளோ பேர் இருக்கா ஹிந்தி படிக்கிறவன்? ஆல்மோஸ்ட் எல்லா லாங்குவேஜும் அழிச்சு உங்கள் லாங்குவேஜை தானே உள்ளுக்குள்ளே தூக்கி உட்கார வச்சுருக்கீங்க. அவங்க எல்லாம் எல்லாரும் வேலை பார்க்குறாங்களா என்ன? எல்லாரும் சாஃப்ட்வேர் கம்பெனியில் வேலை பார்க்குறாங்களா? சயின்டிஸ்டாக வேலை பார்க்குறாங்களா? டாக்டரா? ஸ்கூல் எவ்வளோ பேர் முடிச்சிருக்காங்க? முதல்ல ஹிந்தி படிக்கணும் நம்மளை சொல்கிறாங்கல்ல, வடநாட்டில் இருக்க அத்தனை பேரையும் கூப்பிட்டுவிட்டு அவங்கள முதல்ல ஒழுங்காக ஹிந்தியை எழுத படிக்க சொல்லுவாப்போ, படம் பார்ப்பாங்க. அது மட்டும்தான் அவங்களுக்கு தெரியும். ஏன்னா அது வாய்மொழி பேச்சு. கிட்டத்தட்ட எல்லா முக்காவாசி இடங்கள்ல அது வெறும் வாய்மொழி பேச்சாக தான் இருக்கு. இப்போ ஹிந்தியை படிக்கிறதுக்கு ஹிந்தியில் என்ன இருக்குது முதல்ல அதை சொல்லுங்களேன், கேட்போம். இப்போ தமிழை படிக்க சொன்னால் இலக்கியம் இலக்கணம்னு எடுத்து தூக்கி போடுவாங்க. உன்னால ஒரு புக்கை கூட படிக்க முடியாது ஒழுங்கா. இங்க இப்ப இருக்கிற நாங்களே எங்களால அதை படிக்க முடியாது. உண்மை அதுதான், அந்த அளவுக்கு அது மாறி போச்சு. அந்த மாதிரி ஹிந்தியில என்னென்ன இருக்கு. ஏன்னா ஆளுநர் போற போக்கில் அப்படியே, அதான் நான் நிறைய ஸ்கூல் பசங்கள்கிட்ட பேசினேன், நிறைய ப்ரொஃபஸர்ஸ்கிட்ட பேசினேன். அவங்கெல்லாம் ஹிந்தி படிக்காததுனால ரொம்ப வருத்தப்படுறாங்க. ஹிந்தி தெரிஞ்சிருந்தா ஒருவேளை பெரிய லெவல்ல ஆயிருக்கு. இங்கேருந்து போயிருக்காங்கல்ல ஐயா, இவர் இப்போ இஸ்ரோவில் வந்து இப்போ கூட தலைவராக இருக்கல, வீரத்தேவரா, அவர் இதுக்கு முன்னாடி இருந்தவர், அவருக்கு முன்னாடி இருந்தவர், எல்லாரும் யாரு ஹிந்தி மீடியம் படிச்சுட்டு வந்தாலும் என்ன? அவருக்கு கீழே உட்காந்து அங்கே தானே வேலை பார்த்தாங்க. அவர் இஸ்ரோவில் உட்காந்துக்கிட்டு எனக்கு தமிழில் நீ பேசு அப்படின்னு அவர் சொன்னாரா என்ன? அவ்வளவுதான் சார் ஆதிக்கின்றது, வேற எதுவும் கிடையாது. இங்கே யாரும் எந்த ஒரு லாங்குவேஜையும் எடுத்து கொண்டு போய் இதை மட்டும்தான் நீ படிக்கணும், இதை மட்டும்தான் நீ இது பண்ணணும், ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு எங்கேயும் சொல்கிறது கிடையாது. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த நிறைய கொஸ்டின்ஸ், அதாவது பெரியம்மன் சிங் நடத்துகிற அந்த சிபிஎஸ்சி ஸ்கூலில் ஹிந்தி சொல்லி கொடுக்கலையா? அவன் ஹிந்தியை மட்டும் சொல்லி கொடுக்கல. அவங்க அதாவது ஒவ்வொரு கேட்டகரி ஒன்று பண்ணுங்க. அந்த சிபிஎஸ்சி ஸ்கூல் வந்து உங்களுக்கு ரொம்ப இதுவாக இருந்துச்சு, ஏழை மக்களுக்கு எதுவும் கிடைக்க மாட்டேங்குது, கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறவங்க நிறைய மிஸ் பண்ணுறா, சிபிஎஸ்சி ஸ்கூலே இல்லைன்னு சொல்லுங்க. உங்கள் பிரச்சனை அதானே.
சிபிஎஸ்சி ஸ்கூலே இல்லைன்னு சொல்லுங்க, வேண்டாம், இழுத்து மூடிடலாம். யார் இந்தியாவில் இனிமேல் சிபிஎஸ்சி ஒரு ஸ்கூலே கிடையாது, ஒரே ஸ்கூல், இந்தியன் கவர்மெண்ட் ஸ்கூல். தமிழ்நாடு கவர்மெண்ட் கிடையாது, ஆந்திரா கவர்மெண்ட் கிடையாது, கேரளா கவர்மெண்ட் கிடையாது, இந்தியன் கவர்மெண்ட் ஸ்கூல். என்ன லாங்குவேஜ் வேணாலும் படிக்கலாம் அந்த ஸ்கூலில். ஹிந்தி தான் படிக்கணும் இல்லை, உருது படிக்கணும்னா உருது படிக்கலாம், இது உரு படிக்கணும் உரு படிக்கலாம், இல்லை தனியாக இதுக்கு படுகாவை படிக்கணும், ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன், ஊட்டி மக்களோட லாங்குவேஜ், மலைவாழ் மக்களோட படுகாவை படிக்கலாம், கொண்டு வாங்களே பார்ப்போம். இவங்க இதெல்லாம் ஒரு டூலாக யூஸ் பண்ணிக்கிறாங்க. சிபிஎஸ்சி படிக்கணும்னா இதெல்லாம் அவங்க எக்ஸ்ட்ரா கொடுக்குறத நடத்துனவங்களை பொறுத்து இருக்கு. நம்ம தானே கொண்டு போய் சேர்க்குறோம், எல்லாரும் இங்கே தானே கொண்டாந்து படிக்கிறாங்க. இப்போ இவங்க புதுசாக அந்த இந்தியை மட்டும்தான் கொண்டு வந்துடுறாங்க. சிபிஎஸ்சியில் எவ்வளவோ இருக்கு, எவ்வளவோ விஷயங்கள் இருக்கு, அவங்க சொல்லிக் கொடுக்குற மெத்தட் தனியாக இருக்கு, ஸ்மார்ட் கிளாஸஸ் நிறையா இருக்கு, எடுத்து கொண்டாந்து இங்கே வைங்க பார்ப்போம். இப்போ சிபிஎஸ்சி ஸ்கூலில் படிக்கிறவன் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கக்கூடாதா கேட்குறீல்ல, இப்போ அதே இது நாங்களும் கேட்குறோம். நீட் எங்கேருந்து எழுதுற? சிபிஎஸ்சி ஸ்கூலில் படிக்கிற மட்டும்தான் டாக்டர் ஆகணும், கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறவன் டாக்டர் ஆகக்கூடாதா? அதை கேட்போம்ல. அதையெல்லாம் ஏன்னா இப்போ இங்கிட்டு போனால் அங்கிட்டு வர்றாங்க, அங்கிட்டு போனால் இங்கிட்டு வர்றாங்க. இதெல்லாம் ஜஸ்ட் சும்மா ஒரு நாடகம் சார். இதை இப்போ இங்கே ஆளுநர் நமக்கு உள்ள கொண்டாந்து நல்லா வழக்கம் போல் அவர் வேலையை பார்க்குறாப்புல. ஆனால் நல்லா தெரிஞ்சுங்க, ஒவ்வொரு முறையும் வீங்கிறது அவருக்கு தான். ஆனால் எவ்வளவு பட்டாலும் கொஞ்சம் கூட திருந்த மாட்டேன்றாப்புல அந்த ஃபீல். அதான் நம்ம சொல்லுவோம்ல, எவ்வளவு தாண்டா இதை அடிக்கிறது, அடிச்சு அடிச்சு நம்ம கை தான் வலிக்குது, திருந்தாது போல. அதே லெவலில் தான் இருக்குது. உங்களுக்கு உண்மையில் இதை, அதாவது இந்த இந்தி லாங்குவேஜ் எந்த அளவுக்கு தமிழ்நாட்டுக்கு தேவைப்படுதா அப்படின்றத நீங்கள் சொல்லுங்கள். நன்றி.